மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் கொழையூர் ஸ்ரீ சீதலாம்பிகை ஆலயம். சரி, கொழையூர் எங்கிருக்கின்றது? புதிதாக இருக்கின்றது இந்த ஊர் என்று நினைப்பீர்கள் அல்லவா? ஆம், இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குத்தாலம் என்ற ஊருக்கு அருகே அமைந்திருக்கின்றது. குத்தாலத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. நாகப்பட்டினத்திலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது. கூழையன் என அழைக்கப்படும் அகத்திய முனிவரால் ஸ்தாபிக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட ஸ்ரீ அபிராமி அம்பிகா சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் இது மிகவும் பழமையானது. கூழையர் தனது கையினால் செய்த சுயம்பு மூர்த்தி ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர். பீஜாஸ்வர திருக்கோயிலில் மிகவும் முக்கியமானது இது. நால்வரில் ஒருவரால் பாடல்பட்ட ஸ்தலம். கூழையூர் என்பது பிற்காலத்தில் கொழையூர் என்றானது. இந்த கிராமம் வீர சோழன் காவிரி ஆற்றின் வடபுறமும் மகிமாலை ஆற்றின் தென்புறமும் கால சம்ஹாரமூர்த்தி ஸ்தலமான வழுவூரின் மேற்காகவும் அமையப்பட்டிருக்கின்றது. இந்த புண்ணிய கிராமத்தில் வீட்டிருக்கும் ஸ்ரீ சீதலா மகா மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கேட்டதை மட்டுமல்லாமல் எண்ணிய அனைத்தையும் கொடுக்க வல்லவள் இவர். 150 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கிராமத்தில் பூஜை செய்து கொண்டிருந்தவரின் கனவில் தோன்றிய அம்பிகை, நான் உங்களுடைய புண்ணிய கிராமத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன். சரியாக பொழுது விடியும் அதிகாலையில் நான் வீரசோழ நாட்டில் உனக்கு கிடைப்பேன் என்று கூறினார். உடனடியாக தூக்கம் கலைந்த அர்ச்சகர் தன்னை உடனே தயார்படுத்திக் கொண்டு வீரசோழ நாட்டின் கரையில் சென்று இரவிக்காக காத்திருந்தார். விடியற்காலையில் ஆற்றில் இறங்கும்போது அவரது கைகளில் அகப்பட்டால் அம்பிகை. மைவளர்ந்த அர்ச்சகர் அந்த சிலையை மகிழ்ச்சியாக கிராமத்திற்கு கொண்டு வரும்போது விக்கிரகத்தின் பாரம் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நேரத்தில் அதை கீழே வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். ஒரு மரத்தின் அடியில் வைத்தார். அந்த மரம் ஒரு பெரிய வேம்பு மரம். கிராம மக்கள் அதை அறிந்து மகிழ்ச்சியுற்று உடனடியாக கொட்டகை அமைத்து வழிபடத் தொடங்கினார்கள். கிராமம் நோய் நொடியற்று சுபீட்சமாக மாறியது. மக்கள் ஆனந்தமடைந்தார்கள். இந்த செய்தியை கேட்ட பலர் வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வந்து வழிபடத் தொடங்கினார்கள். தனவந்தர்களில் ஒருவர் கோவிலை கட்டி அம்பாளை பிரதிஷ்டை செய்தார். ஆற்றில் வந்த அம்பிகையில் பின்னம் இருந்ததால் புதிய சிலை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த திருக்கோவிலில் சிறப்பாக பூஜை செய்து வரும் சிவஸ்ரீ கல்யாண சுந்தர சிவாச்சாரியார் அவர்கள் 60 ஆண்டுகளுக்கு மேலாக பூஜை செய்து வந்திருக்கிறார். அவருடன் அம்பிகை நேரில் பேசுவாள் என்று சொல்கின்றார்கள். லட்சார்ச்சனை மகா அபிஷேகம் ஆண்டுதோறும் நடைபெறுகின்றது. தன் பக்தனுக்கு ஒரு சிறு துன்பம் வந்தாலும் பொறுக்காதவள் சீதலா தேவி. இதை ஒரு சிறு சம்பவம் மூலமாக பார்ப்போம். சிவஸ்ரீ சிவாச்சாரியார் அவர்கள் பூஜை செய்ய வந்தபோது கோவிலின் வாசலில் தன்னுடைய மர பாதரட்சியை போட்டுவிட்டு பூஜையை முடித்து வந்தபோது அது காணாமல் போனதை பார்த்தார். தேடி பார்த்துவிட்டு வீடு வந்து சேர்ந்து விட்டார். மறுநாள் நள்ளிரவில் ஒருவன் அலறியபடி வாசக்கதவை தட்டினான். எழுந்து வந்த சிவாச்சாரியார் என்ன என்று வினாவிய போது அந்த நபர் கூறியது ஆச்சரியத்தில் ஆச்சரியமாக இருந்தது. நான் ஒரு வழிப்போக்கன் என்றும் கோவிலில் இருந்த மரச்செருப்பை எடுத்துச் சென்று விட்ட பாதகன் என்றும் கூறினான். அவன் தான் செருப்பு எடுத்து சென்ற அன்றிரவு முதல் பல இன்னல்களை சந்திப்பதாகவும் உடனடியாக திருப்பிக் கொடு என உத்தரவு வந்து கொண்டே இருக்கின்றது என்றும் சொன்னார். எதை யாரிடம் சென்று கொடுப்பது என்று கேட்டபோது, காலையில் எடுத்து வந்த மரச்செருப்பை உடனடியாக திருப்பிக் கொடு, எனது பக்தன் கால்கள் வெயில் சூடுபடும் என்று குரல் கேட்க திருப்பிக் கொடுக்க தயாரான போது வழி தெரியாதே, எங்கே எடுத்தேன், யாரிடம் கொடுப்பேன் என கேட்டபோது, இப்பொழுதே நடக்க தொடங்கு, நான் வழிகாட்டுகிறேன் என கூற அவன் நடக்க நடக்க வழிகாட்டி நள்ளிரவில் சிவாச்சாரியாரின் வீட்டின் முன்பு தலையில் தாங்கிய பாதையுடன் வந்ததாக தெரிவித்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தான் செய்த குற்றத்திற்கு மன்னிப்பும் கேட்டார். சிவாச்சாரியார் அவர்கள் ஸ்ரீ சீதலாம்பிகையின் கருணையால் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது என்பதை உணர்ந்தார். மீண்டும் அந்த செருப்பை அவனிடமே கொடுக்க முன்வந்தார். ஆயினும் அவன் பயந்து ஏற்க மறுத்துவிட்டான். இந்த சாதாரண ஒரு பாதரட்சைக்கே அம்பாள் கருணை காட்டினாள் என்றால், மக்களின் வேண்டுதல்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் மானசீகமாக வழிபடுவதற்கு தேவையானவற்றை அளிப்பதில் ஏதாவது குறை வைப்பாளா இந்த அம்பாள்? கண்டிப்பாக வைக்க மாட்டார். இந்த திருக்கோவில் மயிலாடுதுறைக்கும் கும்பகோணத்திற்கும் இடைப்பட்ட குத்தாலம்
தேரெழுந்தூருக்கு அருகில் இருக்கின்ற கோமல் கிராமத்தின் அருகில் இருக்கின்றது. நிறைய பஸ்வசதிகள் எல்லாம் இருக்கின்றன. அன்னையை தரிசனம் செய்து அவள் அருள் பெற நீங்களும் சென்று பாருங்கள். இந்த ஆலயத்தை பற்றிய விஷயங்களை இத்தோடு முடித்து நாளை வேறொரு ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி.